இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு a point charge. இப்போ நம்ம என்ன பண்றோம்? எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கிறோம். இதோட எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கிறோம் ஒரு பாயிண்ட் சார்ஜ். உங்களுக்கு டைபோல் ஞாபகம் இருக்குங்களா? அப்ப டைபோல்னா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு நெகட்டிவ் சார்ஜ். இஸ் a couple. ஓகேயா? this is a two point charges. இது two point charges. ஆனா நம்ம பார்க்க போறது பாயிண்ட் சார்ஜ். அப்ப இதுல இருந்து ஏதாவது ஒரு சார்ஜ் மட்டும் தான் எடுக்க போறோம். this is a point charge. ஓகேவா? அப்ப ஒரு பாயிண்ட் சார்ஜ்னா என்ன இருக்கும்? அதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும். this is a electric field. ஏன் பாசிட்டிவ் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்னா அவுட்டோட இருக்கும். எப்படி இருக்கும்? அவுட்டோட இருக்கும். அப்ப ஒரு நெகட்டிவ் சார்ஜ்னா இன்னோட இருக்கும். The electric lines are force starting from the positive, the end of the negative. எங்க ஸ்டார்ட் ஆகும்? பாசிட்டிவ்ல ஸ்டார்ட் ஆகும். எங்க எண்ட் ஆகும்? நெகட்டிவ்ல எண்ட் ஆகும். ஓகேவா? நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் இங்க கண்டுபிடிக்கும் போது நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். அப்ப எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஏதாவது பாயிண்ட் சார்ஜ்ன்றப்ப this is a point charge. இந்த பாயிண்ட் சார்ஜ்க்கு என்ன இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும். this is electric field lines. ஓகேவா? இந்த லைன்ஸ் வந்து எப்படி இருக்கு? டைரக்ஷன் இந்த இது. பட் என்ன பண்றேன்னா இந்த எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து Q. இதுக்கு பேர் வந்து சோர்ஸ் சார்ஜ். ஓகே, ஐசோலேட்டட் சோர்ஸ் சார்ஜ். இந்த ஐசோலேட்டட் சோர்ஸ் சார்ஜுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு என்ன தேவைன்னா ஒரு Q டேஷ் தேவை. Q டேஷ்னா ஒண்ணு இல்ல, டெஸ்ட் சார்ஜ் தேவை. என்ன தேவை? டெஸ்ட் சார்ஜ். ஏன் இதுக்கு டெஸ்ட் சார்ஜ் அப்படின்னு இருந்ததுன்னா இதை பேஸ் பண்ணி நம்ம இதை கண்டுபிடிக்கிறோம். அப்ப இதை டெஸ்ட் பண்றதுக்காக தான் யூஸ் பண்றோம். ஓகேவா? அப்ப இதோட எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்மளுக்கு யூஸ் ஆகுறது அது டெஸ்ட் சார்ஜ். அப்ப இந்த டெஸ்ட் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜா இருக்கணும். என்ன இருக்கணும்? பாசிட்டிவ் சார்ஜ். சப்போஸ் இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். ஓகேவா? இந்த ஐசோலேட்டட் சார்ஜ் இருக்கு இல்லையா? இந்த ஐசோலேட்டட் சார்ஜோட சைஸோட கம்பேர் பண்றப்ப இந்த Q டேஷோட சைஸ் வந்து ரொம்ப ஸ்மால். இதை நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப டெஸ்ட் சார்ஜ்னாவே ரொம்ப ஸ்மாலஸ்ட் சார்ஜ். ஓகேவா? அதனால இதுக்கு எந்த விதமான எஃபெக்டும் ஆகாது. ஓகேவா? அப்ப ரொம்ப ஸ்மாலஸ்ட் சார்ஜ் இது. அப்ப நான் என்ன பண்றேன்னா ஒரு யூனிட் சார்ஜ ஒரு இன்ஃபினிட்டி பாயிண்ட்ல இருந்து இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அகைன்ஸ்டா கொண்டு வரேன். ஒரு இன்ஃபினிட்டி பாயிண்ட்ல இருந்து அகைன்ஸ்டா கொண்டு வரேன். அப்ப இப்படி அகைன்ஸ்டா கொண்டு வரப்ப இங்க என்ன ஆகும்னா இங்க ஒரு ஒர்க் டன் கிரியேட் ஆகும். ஒர்க் டன் கிரியேட் ஆகும். இந்த ஒர்க் டன் பார்த்தோம்னா நம்ம கொண்டு வரலாம் அகைன்ஸ்டா. நம்ம கொண்டு வர ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா கான்ஸ்டன்டா இருக்கு. ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில நான் என்ன பண்றேன்? கொண்டு வந்துட்டே இருக்கேன். கொண்டு வரப்ப இங்க என்ன ஆகும்? ஒரு அகைன்ஸ்ட் ஃபோர்ஸ் ஆகும். அந்த ஃபோர்ஸ் உருவாகிறப்ப இங்க என்ன கிரியேட் ஆகும்? ஒர்க் டன் கிரியேட் ஆகும். அந்த ஒர்க் டன் தான் நம்ம என்ன சொல்லலாம்? பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லலாம். இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஓட ஃபார்முலா பார்த்தோம்னா potential what is energy? The energy is equal to work. Energy என்ன சொல்லலாம்? work ன்னு சொல்லலாம். அப்ப work ஓட ஃபார்முலா என்ன? force into displacement. இப்ப நம்ம எப்படி கொண்டு வரோம்? நான் இந்த டைரக்ஷன்ல கொண்டு வரேன். இதோட ஃபோர்ஸ் எப்படி இருக்கு? இந்த டைரக்ஷனா இருக்கு. இந்த டெஸ்ட் சார்ஜ் இருக்கு இல்லையா? இதோட ஃபோர்ஸ் எப்படி இருக்கு? இப்படி இருக்கு. ஓகேவா? அப்ப ரெண்டுமே பார்த்தோம்னா ஆப்போசிட்டா இருக்கு ஃபோர்ஸ். அப்ப கூலம்ஸ்ல பேஸ் பண்ணி ஆப்போசிட் இருக்குல்லையா ஃபோர்ஸ், அந்த ஆப்போசிட் ஃபோர்ஸ் நம்ம என்ன சொல்லலாம்? நெகட்டிவ்னு சொல்லலாம். this is integration. ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன கண்டுபிடிக்கணும்? அப்ப பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் what is the potential difference? Potential energy by charge. Potential energy by charge. எப்படி சொல்லலாம்? delta V equal to delta U by Q அப்படின்னு சொல்லலாம். இந்த Q என்ன சொல்லலாம்? Q dash எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம கொண்டு வர சார்ஜ் வந்து Q dash. ஓகே, அப்ப இதுதான் டெல்டா U. இதுதான் என்னது? டெல்டா U. இதுதான் டெல்டா V. டெல்டா V க்கு நம்ம என்ன சொல்லலாம்? டெல்டானா ஸ்மாலஸ்ட். ஓகேவா? இப்ப டெல்டா U ஓட வேல்யூ என்ன? இந்த டெல்டா V க்கு நான் V ன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? V னா பொட்டன்ஷியல். இப்ப V ஈக்குவல்னா ஃபார்முலா வரும் டெல்டா U என்ன? what is the delta U? So integration of minus of F vector into dr vector.
by q dash by q dash. நம்ம potential at a point தான பார்க்கறோம். அப்ப நம்ம என்ன பண்றோம்னா ஒரு இதான் சார்ஜ். என்ன சார்ஜ் இது? பாசிட்டிவ் சார்ஜ். இதுக்கு என்ன இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும். ஓகேவா? நம்ம என்ன எங்க சொன்னோம்? ஒரு இன்ஃபினிட்டி பாயிண்ட்ல இருந்து இந்த q dash இந்த பாயிண்ட் சார்ஜ்ல இருந்து இந்த பாயிண்ட்க்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ்? இன்ஃபினிட்டி பாயிண்ட். ஓகேவா? இன்ஃபினிட்டி பாயிண்ட் எங்க கொண்டு வரோம்? p பாயிண்ட் கொண்டு வரோம். எங்க கொண்டு வரோம்? p பாயிண்ட் கொண்டு வரோம். இந்த p பாயிண்டோட டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா r டிஸ்டன்ஸ். அப்ப இங்க இருந்து நான் என்ன பண்றேன்? இங்க மூவ் பண்றேன். இன்ஃபினிட்டி பாயிண்ட்ல இருந்து இந்த p பாயிண்ட்க்கு மூவ் பண்றோம். அப்ப இதோட ஃபார்முலா பார்த்தோம்னா the v equal to the minus of f vector into dr vector by q dash. The limits infinity to r point. எப்படி வந்து infinity to r point? நம்ம infinity ல இருந்து r பாயிண்ட்க்கு மூவ் பண்றோம். அதாவது p பாயிண்ட் கொண்டு வரோம். இந்த ஐசோலேட்டட் சார்ஜ்ல இருந்து இந்த p பாயிண்டோட டிஸ்டன்ஸ் என்ன? r. நம்ம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோம்? இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோம். அப்ப இங்க இருந்து இந்த டிஸ்டன்ஸ் என்ன? infinity. அப்ப infinity to r points limits. ஓகேவா? அப்ப ஃபார்முலா பார்த்தோம்னா நமக்கு f என்ன வேணும்? அப்ப f ஓட ஃபார்முலா என்ன? அப்ப f equal to ஃபார்முலா இருக்கு. f equal to ஃபார்முலா என்ன? qe. f equal to qe. அப்ப f vector equal to e vector the q dash. and q dash போட்டோம் டெஸ்ட் சார்ஜ். அப்ப அப்ளை பண்ணலாமா? அப்ப அப்ளை பண்ணா the v equal to the integration of infinity to r point minus of q dash e vector into dr vector by q dash. ஓகேவா? அப்ப என்ன பண்ணலாம்? minus of q dash வெளிய எடுத்துடலாம். integration to infinity to r point this is e vector into dr vector by q dash. ஓகேவா? with q dash ஆயிடுச்சு cancel. q dash cancel ஆயிடுச்சு. minus of infinity to r point is called e vector r vector. அப்ப E என்ன நமக்கு வேணும்? அப்ப E என்ன? எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா என்ன? there is a general formula the E vector equal to 1 by 4 pi epsilon naught q by r square அதோட யூனிட் வெக்டர் r cap. யூனிட் வெக்டர் r cap. அப்ப அப்ளை பண்ணலாமா? this is equation number 1, this is equation number 2. Substitute the equation number 2 in equation number 1. So substitute பண்ணலாமா? This is called a v. ஓகேவா? அப்ப வேல்யூ என்ன? The v equal to minus of infinity point to r point e vector 1 by 4 pi epsilon naught q by r square r cap into dr vector. இங்க இருக்கு பாருங்க dr vector. அப்ப இங்க cap இருக்கு, இங்க வெக்டர் இருக்கு. நமக்கு இன்டகிரேஷன் வந்துருச்சு. அப்ப வெக்டர் நான் ரிமூவ் பண்ணனும். அப்ப வெக்டர் ரிமூவ் பண்ணனும்னா நம்ம என்ன பண்ணலாம்? r கேப் இருக்கு இல்லையா? அப்ப ஒரு மெத்தட் நம்ம பண்ணலாம். யூனிட் வெக்டர். இப்போ யூனிட் வெக்டரோட ஃபார்முலா பார்த்தோம்னா the r cap equal to the r vector by r ன்னு சொல்லலாம். this is a formula. அதாவது one vector by the modulus of vector. ஓகேவா? a vector by a magnitude of vector. அப்ப இந்த வெக்டர் d இந்த r க்கு நம்ம என்ன சொல்லலாம்? dr ன்னு சொல்லலாம். dr vector by dr, this is called r cap. ஓகேவா? அப்ப இதுல எனக்கு dr வெக்டர் வேணும். அப்ப என்ன ஆகும்? இந்த dr இந்த பக்கம் வந்தா மல்டிப்ளிகேஷன் ஆகும் இல்லையா? அப்ப என்ன ஆகும்? r cap into dr. எப்படி வந்தது? இந்த dr இந்த பக்கம் போச்சு. ஓகேவா? அப்ப dr vector equal to r cap dot dr. இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன வரும்னு பார்க்கலாம். அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணா the v equal to minus of infinity to r point. So 1 by 4 pi epsilon naught q by r square r cap. இந்த dr இருக்கு இல்லையா? இந்த dr க்கு நம்ம என்ன பண்ணலாம்? நான் அப்ளை பண்ணலாம் r cap into dr. ஓகேவா? இங்க ஃபார்முலா வந்துருச்சு. இப்போ இங்க அப்ளை பண்ணிட்டோம். நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. the r cap by r cap dot r cap equal to 1, I cap dot I cap equal to 1, j cap dot j cap equal to 1, k cap dot k cap equal to 1. அதுக்குள்ள r cap dot r cap equal to 1. அப்ளை பண்ண என்ன ஆகும்? v equal to minus of infinity to r point
1 by 4 pi epsilon naught q by r square into dr. ஓகேவா? அப்ப நமக்கு என்ன இருக்கு? லிமிட்ஸ் இருக்கு இல்லையா? இந்த எது பேஸ் பண்ணி நம்ம பண்றோம்? டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி. அப்ப இது எல்லாமே ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. இத மட்டும் ரிமூவ் பண்ணலாம். அப்ப minus of 1 by 4 pi epsilon naught. இங்க q இருக்கு இல்லையா? அதுக்கு நம்ம போட்டுக்கலாம். அப்ப q by 4 pi epsilon naught infinity to r point. So 1 by r square into dr. இந்த 1 by r square என்ன பண்ணலாம் நம்ம? இந்த 1 by r square இருக்கு இல்லையா? இந்த 1 by r square மேல போனா என்ன ஆகும்? r square மேல போனா r power minus 2 ஆகும். அப்ப v equal to 1 by 4 pi epsilon naught. இந்த 1 by q by 4 pi epsilon naught infinity to r point r power minus 2 into dr. எப்படி வந்து r power minus 2 கீழ இருக்குது பவர்ல மேல போனா மைனஸ் ஆகும். அப்ப இங்க இருந்து மேல போனா minus 2. உங்களுக்கு ஒரு ஜெனரல் ஃபார்முலா இருக்கு. x power n into dx equal to x power n plus 1 by n plus 1. This is a general formula. ஓகேவா? அப்ப இதுக்கு பதிலா இருக்கு x power r power minus 2 into dr equal to என்ன வரும்? n க்கு பதிலா இங்க என்ன இருக்கு? minus 2 இருக்கு இல்லையா? அப்ப x க்கு பதிலா இங்க r இருக்கு. அப்ப r power minus 2 plus 1 by minus 2 plus 1. ஓகேவா? என்ன ஆகும்? minus 2 plus 1 r power minus 1 by minus 1 ஆகும். ஓகேவா? அப்ப இந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணலாம்? அப்ளை பண்ணலாமா? சோ அப்ளை பண்ண என்ன ஆகும்? the v equal to q by 4 pi epsilon naught integration remove பண்ணிடலாம். நம்ம இன்டகிரேஷன் பண்ணிட்டோம். அப்ப என்ன ஆகும்? இதுக்கு பதிலா என்ன ஆகும்? r power minus 1 by minus 1 லிமிட்ஸ் இருக்கணும். infinity point to r point. இந்த மைனஸ் இருக்கு இல்லையா? இந்த மைனஸுக்கும் இங்க ஒரு மைனஸ் இருக்கு. இங்க ஒரு மைனஸ் வரணும். அப்ப இந்த மைனஸுக்கு இந்த மைனஸ்க்கு என்ன ஆச்சு? கேன்சல். அப்ப v equal to q by 4 pi epsilon naught r power minus 1 infinity to r point. அப்ப r power minus 1 எப்படி எழுதலாம்? q by 4 pi epsilon naught 1 by r ன்னு சொல்லலாம். infinity point to r point. எப்படி 1 by r வந்து minus 1 னா மறுபடியும் ரிவர்ஸ் ஆகும். அப்ப அப்பர் லிமிட் லோயர் லிமிட். அப்ப v equal to q by 4 pi epsilon naught okay 1 by r minus 1 by infinity. So r க்கு பதிலா அப்பர் லிமிட், மறுபடியும் r க்கு பதிலா லோயர் லிமிட். லோயர் லிமிட் அப்ளை பண்றப்ப மைனஸ் 1 by infinity நம்ம எடுத்துக்க முடியாது. அதோட வேல்யூ 0 எடுத்துக்கலாம். அப்ப ரிமைனிங் என்ன வரும்? the v equal to q by 4 pi epsilon naught 1 by r. ஓகேவா? therefore v equal to q by 1 by 4 pi epsilon naught q by r. ஓகேவா? this is the formula. அப்ப v யோட வேல்யூ பாசிட்டிவா இருந்தா, சப்போஸ் சார்ஜ் வந்து பாசிட்டிவா இருக்கு, அப்ப பாசிட்டிவா இருக்கிறப்ப v யோட வேல்யூ என்ன இருக்கும்? பாசிட்டிவா இருக்கும். ஓகேவா? நமக்கு இங்க பாசிட்டிவா இருக்கு, பாசிட்டிவ் தான வேல்யூ வந்தது. சப்போஸ் நம்ம எடுக்கிற ஐசோலேட்டட் சார்ஜ் இருக்கு, நெகட்டிவ் சார்ஜ் எடுக்கிறேன், இதுக்கு வந்து q dash வந்து டெஸ்ட் சார்ஜ். ஓகேவா? இது டெஸ்ட் சார்ஜ். இந்த டெஸ்ட் சார்ஜ் எப்பவுமே பாசிட்டிவ் தான். அப்ப இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆகும், அட்ராக்ட் ஆகும். அப்ப நம்ம எடுக்கிற சார்ஜ் சோர்ஸ் சார்ஜ் நெகட்டிவா இருந்தா உங்களுக்கு பொட்டன்ஷியல் என்ன வரும்? நெகட்டிவா வரும். இது நம்ம வச்சுக்கணும். சரியா? பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தா பாசிட்டிவ் வரும், நெகட்டிவ் இருந்தா நெகட்டிவ் வரும். அப்ப இங்க என்ன வரும்? நெகட்டிவ் சார்ஜ் இருந்தா அப்ப இந்த ஃபார்முலா என்ன வரும்? v of minus equal to 1 by 4 pi epsilon naught minus of q by r வரும். ஓகேவா? ஏன் மைனஸ்? சோர்ஸ் நம்ம எடுக்கிற சார்ஜ் என்னது? மைனஸ்னால இங்க நமக்கு மைனஸ் வந்துருச்சு. இப்போ v of minus. ஓகேவா? சோ பாசிட்டிவா இருந்தா சார்ஜ் பாசிட்டிவா இருந்தா பொட்டன்ஷியல் இஸ் a பாசிட்டிவ். சார்ஜ் வந்து நெகட்டிவா இருந்தா பொட்டன்ஷியல் வந்து நெகட்டிவ். ஓகேவா? Thank you.